அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிராஃப்ட் ஆன்சர் சீரீஸ்ல பார்த்தோம்னா டெய்லியும் 2 டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹவு டஸ் த எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் சேஞ்சஸ் டியூ டு த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? உயிரினங்களின் அழிவால் சுற்றுச்சூழல் சமநிலை எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கிறதா கேள்வி. ஓகேங்களா? அதாவது கொஸ்டினை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நமக்கு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு, அந்த ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆனனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறதா கேள்வி. ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு இப்போ டைகர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சீட்டா இருக்கு. நம்ம இந்தியாவில் சீட்டாஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிருச்சு. அப்ப அதனால என்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும்? இப்போ ஒரு டைகர் இருக்கு, டைகர் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதனால என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம்? இதுதான் கேள்வி. சரிங்களா? அப்ப பொதுவாகவே ஒரு அனிமல் எக்ஸ்டிங்க்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப முதல்ல என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஃபுட் செயின் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? அப்ப டிஸ்ரப்ஷன் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ டைகரோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த டீரோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். டீரோட பாப்புலேஷன் அதிகமாகிறப்ப என்ன ஆகுது? நமக்கு அதிகமாக அது வந்து இந்த வெஜிடேஷன் எல்லாம் சாப்பிட்ரும். அப்போ வெஜிடேட்டிவ் லாஸ் அப்படிங்கிறது ஏற்படும். சரிங்களா? அப்போ ஒரு ஸ்பீசிஸ் கம்மியாச்சுன்னா இன்னொரு ஸ்பீசிஸ் growth அதிகமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஃபுட் செயினை மேஜரா டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்தோட லோக்கல் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். குறிப்பா பார்த்தோம்னா இது ஜெனட்டிக் டைவர்சிட்டியை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். சரிங்களா? இதனால என்ன ஆகுது? ஸ்பீசிஸ் எல்லாமே அந்த சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு லெஸ் அடாப்டபிளா மாற ஆரம்பிக்குது. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பாலினேட்டர்ஸ், அதாவது நமக்கு பீஸ் இந்த மாதிரியான பாலினேட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது ஒரு விஷயம் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த பாலினேஷன் அப்படிங்கிறது சரியா நடக்காது. இதனால ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படிங்கிறது இருக்காது. இதனால ஓவரால பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. சரியா? அடுத்ததா பாருங்க, கொலாப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பயோடைவர்சிட்டி மட்டும் அஃபெக்ட் ஆகாது, எக்கோசிஸ்டமே அஃபெக்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு சில ஸ்பீஷிஸ் வந்து முக்கியமான அந்த ஸ்பீஷிஸ்க்குன்னு அந்த எக்கோசிஸ்டம்ல ஒரு சர்வீஸ் இருக்கும். மேபி வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு ஒரு சில ஸ்பீஷிஸ் இருக்கலாம், இல்ல சாயிலோட ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்ல கிளைமேட் ரெகுலேஷன்ல அந்த ஸ்பீஷிஸோட ரோல் இருக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப எர்த்வார்ம் அப்படிங்கிறது நமக்கு அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னா சாயிலோட ஃபெர்டிலிட்டியை நம்மளால மீட் எடுக்க முடியாது. சாயிலோட ஃபெர்டிலிட்டியை மீட் எடுக்க முடியலன்னு என்ன ஆகும்? நமக்கு கிராப்போட ஈல்ட் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபெர்டிலைசர்ஸை நமக்கு ஆர்டிஃபிஷியலா நம்ம ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்றது அதிகமாகும். இதனால ஒரு இம்பாக்ட் ஏற்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாட்ஸா நம்ம கனெக்ட் பண்ணிட்டே போக முடியும். இதுதான் அந்த கொலாப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ்ல நமக்கு சொல்றாங்க. அடுத்தது ஓவர் பாப்புலேஷன் ஆஃப் செர்டைன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கழுகுகள் மாதிரி இல்ல சிங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு ஓனாய் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இந்த மாதிரியான பிரிடேட்டர் ஸ்பீசிஸ்லாம் வந்து நமக்கு அழிஞ்சு போயிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுங்க சாப்பிடக்கூடிய அனிமல்ஸோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஓவரா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகுது? நமக்கு வந்து வெஜிடேட்டிவ் லாஸ் ஏற்படலாம், நமக்கு மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் கூட ஏற்படலாம். இந்த மாதிரியான காரணங்களை சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. நம்மளே பார்த்தோம்னா டைகரோட பாப்புலேஷன் டிக்ளைன் ஆச்சுன்னா என்ன ஆகுது? டீரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. டீரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது? அந்த இடத்தோட வெஜிடேஷன் அப்படிங்கிறது லாஸ் ஆகுது. இதனால ஓவராலா எக்கோசிஸ்டம்க்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அப்ப எல்லா ஸ்பீசிஸும் ஆப்டிமலான லெவல்ல நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆஃப் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில ஸ்பீசிஸ்லாம் பார்த்தோம்னா இந்த டிசீஸ் கண்ட்ரோலிங் ஏஜென்ட்ஸா இருக்கும், பெஸ்ட் கண்ட்ரோலிங் ஏஜென்ட்ஸா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஃப்ராக். ஓகேங்களா? ஃப்ராக் வந்து நமக்கு இந்த பெஸ்ட் எல்லாம் சாப்பிட்ரும். ஓகேங்களா? சின்ன சின்ன பூச்சி எல்லாம் சாப்பிட்ரும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? ஃப்ராகோட பாப்புலேஷன் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு பிளான்ட்டோட டிசீசஸ் அதிகமாகலாம். ஏன் ஹியூமன்ஸ்க்கு கூட மலேரியா போன்ற டிசீசஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃப்ராகோட பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிறது ஒரு மேஜர் ரீசனா இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்பீசிஸ் கம்மியாச்சுன்னா அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தான் அதிகமாகவே இருக்கு. சரியா? அடுத்தது கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஹேபிடேட் அண்ட் கிளைமேட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ஹேபிடேட்ஸ் பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதே கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் லாஸ் ஆகவுமே செய்யுது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப்ஸ் வந்து ஓஷன் வார்மிங்னால நமக்கு அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓஷன் வார்மிங், ஓஷன் அசிடிஃபிகேஷன், சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறது, இந்த மாதிரியான காரணங்கள்னால நமக்கு கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. ஆனா கோரல் ரீஃப்ஸ் பார்த்தோம்னா பல ஸ்பீசிஸ்க்கு வந்து ஒரு ஹேபிடேட்டா இருக்கு. ஓகேங்களா? நிறைய ஃபிஷ் பாப்புலேஷன்லாம் அங்க ப்ரீட் பண்ணுது.
ஓகேங்களா. ஜூசாந்திலே அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ கோரல் ரீவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கோரல் ப்ளீச்சிங் ஆயிருச்சு அப்படின்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இது ஓவராலா மெரைன் எக்கோசிஸ்டத்தையே அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா. அப்போ ஒரு ஸ்பீஷிஸோட அழிவுனால என்ன ஆகுது, அந்த மொத்த ஹேபிடேட்டுமே அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ஸ்பீஷிஸ் என்ன எக்ஸ்டிங்ட் ஆகிறனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இங்க இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்களுமே இதுல நிறைய டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸை கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா. பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது, எக்கோசிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது, ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகுது, ஃபுட் வெப் அஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி இல்ல, ஜெனடிக் டைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி அடுக்கடுக்கா பாயிண்ட்ஸை நம்ம கொடுத்துட்டே போகலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்த ஒரு கேள்விதான், ஈஸியா அட்ரஸ் பண்ணிருக்கலாம். சரிங்களா. இதே மாதிரி இன்னும் 2 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.